ஹாய் காய்ஸ், இன்னைக்கான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் தான் பண்ணி முடித்தேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டை கிரேட்டினை வந்து எடுத்துகிட்டு லெமனில் தான் மிக்ஸ் பண்ணேன். எனக்கு லெமனில் குடித்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கிரேட்டின். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கோடை யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள், இன்னும் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அப்புறம் வெயிலில் கிளம்பியாச்சு. வாக்கிங்லேயே வாட்டர் பாட்டிலும் ரிஸ்ட் பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கான ஒர்க் அவுட் வந்து வெறும் புல்லப் அண்ட் டபுள் பார் அண்ட் தண்டால் மட்டுமே ஒர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். எல்லா ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்டு ஃபெயிலியர் வரையும் ட்ரைன் பண்ணேன். முதல்ல வந்து புல்லப்பு அந்த வெயிலில் வந்து ட்ரெயினே பண்ண முடியல, அந்த அளவுக்கு கம்பியெல்லாம் ஹெவி சூடாக இருந்தது. ஈவினிங்கே போயிருக்கலாம் போல, ரொம்ப டயர்டாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் தான் கைஸ் டபுள் பார் பண்ண போகிறது. எனக்கு ஆல்ரெடி வந்து கை வந்து ரிஸ்ட் வந்து பெயின், அதனால வந்து ரெஸ்ட் பேண்டை போட்டு தான் போயிட்டு பண்ணேன். இதுவும் ஒரு 5 செட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணேன் ஃபெயிலியர் வரைக்கும். அவ்வளோவா பண்ணுறதே கிடையாது இதெல்லாம். ஜிம்மில் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், புல்லப்பும் சரி டபுள் பாரும் சரி. அதுக்கப்புறம் ஹேங்கிங் லெக் ரைஸ் ஆப்ஸுக்காக ஒரு 5 செட்டு இதுவும் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஹோம் ஒர்க் அவுட் பண்ணியெல்லாம் பெரிய மசில் எல்லாம் பில்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீலெல்லாம் சாப்பிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணணும். அப்புறம் வாக்கிங் எல்லாம் ஒரு 40 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ட்ரைன் பண்ணேன். அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு வே ப்ரோட்டீன் 1 ஸ்கூப், அப்புறம் 200 ml வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. ஆனால் கொஞ்சம் மூஞ்செல்லாம் ஃபேட் போட்டுச்சு. அப்புறம் வந்து டயட் இருக்க முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல, லொக்கேஷன் வந்து மாறிட்டு